வெல்கம் டு கேடிசி ரிவ்யூ தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இது வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ஷியா அவள் ஒரு வெட்டிங்க்கு ஹால் புக் பண்ணியிருப்பாள் ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் போய் அட்வான்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாள். அப்பன்னு பார்த்து அவளுக்கு திடீர்னு பீரியட் பெயின் வந்துடுமா. அதனால் வழியில் ரொம்ப துடிச்சு போயிட்டு இருப்பாளாம். ஆனால் அப்போ மீட்டிங்கே விட்டுட்டு வர முடியாது. ரொம்ப அந்த கஷ்டத்தோடையே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைம் அப்போ தான் இந்த எஸ்கச் குரூப்போட ஓனரோட மீட்டிங் பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வெளியில் வருவான். வரவே நம்ம ஷியா அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறத பார்த்துருவான். என்னாச்சு இந்த பிள்ளைக்கு, ஏன் இந்த பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இவன் தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நான் கூட கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னாச்சு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை டாக்ஸியில் கூப்பிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்ஸியெல்லாம் புக் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுவான். விடுறதுக்கு முன்னாடி வழியில் துடிக்கிறத பார்த்துட்டு இடையில ஒரு ஃபார்மசியில் நிறுத்தி ஹீட் பேக்கு திங்ஸ் எல்லாம் தேவையானதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வாங்கி கொடுத்து நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவான். சரி, இதுக்கு மேற்பட்டு இந்த பிள்ளை தனியாக அனுப்ப வேணான்னு சொல்லிட்டு இவனுமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கியிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் விடுறதுக்காக கூடயே வருவான். அங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க அப்பார்ட்மெண்ட் ரொம்ப மாடியில் இருக்கும். லிஃப்ட் வேறு இருக்காக, அதான் வேறு என்ன பண்ணுறது, அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு கைத்தாங்களா கூடையே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மொட்டை மாடிக்கு நடந்து போடுவாங்கல்ல, அதுக்கு கூடையே நடந்து போயிட்டு ரூம் வரைக்கும் விடுவான். வீட்டை ஓப்பன் பண்ணி போய் பார்க்கும்போது தான் தெரியும், வீடு ஃபுல்லாக வெள்ளக்காடு மாதிரி தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரியாது. இப்போ வேறு என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வீடு ஃபுல்லாக இருக்க அந்த தண்ணியை சேர்ந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் தண்ணி பூராமே போகும். இப்போடா அப்பாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த தண்ணியை எப்படி போயிருந்துருக்கோம் அப்படின்னா, நம்ம லில்லி பார்த்து விட்ட வேலை தான். அவள் காலையில் ஏதோ சாப்பிட்டுட்டு கை கழுவ போயிருப்பா. அப்போ ஃபோன் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவான் அப்படின்னா டேப் அடைக்காமல் விட்டுருப்பா. அதனால தான் அப்படி வீடு பூரா தண்ணி ஆகிப்போச்சு. அப்போ தான் கரெக்டாக லில்லியும் என்ன பண்ணுவா அப்படின்னா கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவாளா. உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு கேட்பாங்க, என்னாடி ஆச்சு, எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லும்போது, நான் தான் தெரியாமல் தண்ணியை திருகி விட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவாளா. ஒன்றால் பாரு, வீட்டு ஓனரே க்ளீன் பண்ணுற நிலமை ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ கடுப்பில் கத்துவான். இப்போ எதுக்கு எடுத்தாலும் என் கூட சண்டை போடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லில்லி கோச்சுக்குவாளா. ஆமாம், நீ எப்போ பாரு இந்த மாதிரி தான் இருக்க, எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கியா, கேர்லெஸ்ஸாக தான் நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சுல, இது ஃபுல்லாமே வுட்டனில் தான் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளோரு கார்பெட் எல்லாமே டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணுறதுனால நம்ம லில்லிக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். என்னதான் இருந்தாலுமே நம்ம ஷியா வீட்டோட ஓனராகவே இருந்தாலுமே அடுத்த ஆள் தானே, அடுத்த ஆள் முன்னாடி இப்படி ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு போய் கதை வேகமாக அடைச்சிக்குவாளா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லீ நான் போய் அவள்கிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன், சாரிங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் காசு போகிறேன், என்னோட காசு வந்தோடனே தந்துடுறேன், சம்பள காசு இன்னும் போடலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பாடான்ட்டு ஷியாவுக்கு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவன் காசெல்லாம் உட்காந்துருக்கா, இல்லை இந்த காசை வேறு நம்ம தலையில் கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இவனே காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது நமக்கு எந்த இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. நம்ம ஷியா காலையில் வெள்ளனா வந்துருச்சு சமைச்சிட்டுனா இருப்பாளாம். நல்லா சூப்பராகவே சமைப்பா போல இருக்கு. அந்த வாசனை பூரா நம்ம லீக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அவனுக்கும் சாப்பிடணும் போல் தோணும். ஆனால் எப்படி போய் கேட்குறது அப்படின்ற மாதிரி தெரியாமல் நின்றுட்டுருப்பானா. அவள் ஷியா என்ன பண்ணுவான் அப்படின்னா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவள் கேட்பான் நம்ம லீக்கிட்ட, என்னாச்சு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வரலையான்னு கேட்கும்போது, அதான் நீ இதை சண்டை போட்டால அதான் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், எப்பயுமே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வீக்கெண்ட் டைமில் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாளான்னு கேட்கும்போது, இல்லை அவள் மாடலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அதனால் வீக்கெண்ட் தான் ரொம்ப பிஸியாக இருப்பான், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ முட்டு கொடுத்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பான். ஷியாவுக்கு புரியுது, நேற்று நடந்த விஷயத்துக்கு அப்புறம் இங்கே இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம ஷியா அங்கேருந்து வெளியில் போவாள். எங்கே போகிறான் அப்படின்னா, ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ட்ரிங்க்கு வாங்கியிருந்திருப்பாள் கடையில். இப்போ தான் கல்யாணமே கேன்சல் ஆக போகுது, அதனால் இதை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாலுக்கு போவான். அதே மாலில் தான் நம்ம லில்லி என்ன பண்ணுவாள் அப்படின்னா, மிஸ்டர் நியான் அப்படின்றவரை கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருப்பாள். இந்த விஷயம் பார்க்கும்போது நம்ம ஷியாவுக்கு தான் ஏன்டா அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ விசாரிக்க போது தான் தெரிய வரும், இந்த மிஸ்டர் நியான் அப்படின்றவர் மில்லியன் ஃபேஷன் வீக் அப்படின்ற ஒரு ஷோ நடக்க போது, அந்த ஷோக்கு இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லில்லியை அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாளா. இந்த விஷயம்லாம் பார்த்து ஷியாவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ இவன் லீயை கழட்டி விட போகிறான்
அதனால தான் இந்த மாதிரி இருக்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாவம் எனக்கு தான் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுதுனால இன்னொரு ஆளுக்கும் பிரேக் ஆக போதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் போவான். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீயா தான் காட்டுறாங்க. அவனுக்கு வேலையில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரீசெண்டாக அவனோட பாஸ்க்கு தானே பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து இப்போ வந்து எஸ்கச் குரூப்லேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீல் வேணும் அப்படின்னா நீயே ஸ்பான்சர் வந்து பண்ணு, அப்போ தான் எல்லாமே வந்து நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லீயை கோர்த்து விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம லீக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த விஷயமா என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் டீல் பேசுகிறதுக்கு நம்ம ஷியா ஒர்க் பண்ணுவா பார்த்தீங்களா, அந்த கம்பெனிக்கு தான் வர மாதிரி இருக்கும். கம்பெனின்றதை விட நம்ம ஷியாவும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து அதை விஷயமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பார். அப்போ வந்து அவர் ஷியாவை நல்லா தெரியுன்றதுனால ஷியா கூட பேசிகிட்டு இருப்பாரா. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஷியா கூட வேலை பார்த்துட்டு இருக்க ஷின்யா பாப்பா. இந்த ஷின்யாவுக்கு வந்து ஷியா பார்த்தாவே வந்து கொஞ்சம் கடுப்பு பொறாமன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஷியா இடத்துக்கு வரணும்னு நினைப்பா போல இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம லீயை வந்து இவன் முன்னாடியே கரெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியாவது லீ முன்னாடி வந்து இவளை அவமானப்படுத்தணுன்றதுக்காக ஒரு பிளான் பண்ணுவாள். அப்போ என்ன பண்ணுவான்னா அவனுக்குள்ள ஒரு காஃபி இருக்குமா, அந்த காஃபியை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தெரியாத மாதிரி கீழே விழுகிற மாதிரி போயிட்டு ஷியா மேலே காஃபி கொட்டணுன்றது தான் பிளானு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் போவான். ஆனால் கரெக்டாக நம்ம லீ வந்து பார்த்துருவார் இந்த விஷயத்த. லாஸ்ட் மினிட்ல நம்ம ஷியா மேலே பார்க்காத மாதிரி அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுவார். இதை வந்து இவளுக்கு வந்து செம்ம கடுப்பாக போயிடும். இந்த விஷயத்தை தப்பிச்சிட்டாலாம் இனி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து இன்னும் காண்டாயிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாள். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர் ஃபேங் தானே இந்த விஷயத்துக்கெல்லாம் இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் விஷயமா டீல் பண்ணி முடிப்பாங்க. டீல் பண்ணி முடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஷியா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஷின்யாவுக்கு வந்து செம்மையாக வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தானே அவள் பண்ணியிருப்பான். ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை பார்த்துட்ருக்கா போல் இருக்குது. அதனால் வந்து செம்மையாக வந்து சத்தம் போட்டு விட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இதே டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா கம்பெனியில் வந்து ஒவ்வொரு டைமும் யாரும் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணலையா அவங்களுக்குலாம் வேலை போகும்ல, அந்த மாதிரி லிஸ்ட்டை கொண்டு வந்து ஒட்டுறாங்க. அதில் வந்து எல்லார் பேர் இருக்கிறதோடய சேர்த்து நம்ம ஷியா பேருமே இருக்கும். ஆனால் ஷியா இந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். நம்ம நல்லா தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு ஏன் நம்மளை வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் ஹச்ஆர் கிட்ட பேசும்போது தான் தெரியும் இந்த மாதிரி வந்து எனக்குமே வேலை இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போச்சா. யாருக்குமே வேலை இல்லையான்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லை, வேலை இல்லைன்னா போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டு, அதாவது வேலை இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடையாது, இந்த ஒர்க்கு கிடையாது, டிமோட் பண்ணியிருந்திருப்பாங்க. ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்டில் ஷியா வந்து தப்பு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதான் அந்த ஷினியா வந்து என் ப்ராஜெக்டை திருட பார்த்தேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நம்ம ஃபாங் வந்து கடுப்பில் இருப்பாங்க. அதனால தான் இந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடந்திருக்கும். இப்போ தன்னோட டெஸ்கில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அமைதியாக அங்கேருந்து வந்து டிமோஷன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வெளியில் போக பார்ப்பாலாம். அப்போ தான் ஆப்போசிட்டில் இந்த ப்ராஜெக்ட்லாம் பேசி முடிச்சுட்டு வந்திருந்த லீவும் வந்து பார்ப்பாரு. ரெண்டு பேருக்குமே அக்வர்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்து வேலை போகிற டயத்துக்கு வந்திருக்கோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் பெருசாக வந்து அவன் காட்டிக்க மாட்டான். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷியாவுக்கு வேலை போன விஷயம் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜின்யாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வேகமாக வந்து கேட்பான், என்னாடி ஆச்சு, ஏண்டி உன் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போகிற, உன் லைஃப்பில் வந்து பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, வேலையும் கிடையாது, நீ எப்படி அந்த ஹவுஸ் லோனுக்கு வந்து பே பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஃப்ரெண்டு தான் புலம்பிட்டு கிடப்பான். ஆனால் நம்ம ஷியா வந்து அதுக்குன்னா இதுக்கடி ஃபீல் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து குடி போனேன், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை வந்து நான் வாடகைக்கு விட்ருக்கேன், ரூம்மேட் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்லேருந்து எல்லாத்தையும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க, அதை வச்சு நான் பார்த்துக்குவேன், இப்போ வந்து வேலை போனால் என்ன கம்ப்ளீட்டாக போகல, ஜஸ்ட்டு டிமோஷன் தானே பண்ணியிருந்துருக்காங்க, கேப் இருக்குல்ல, அதுக்குள்ளேயும் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணி புதுசாக வேலையை வந்து வாங்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருப்பாளாம். இந்த விஷயம் கேட்கும்போது பரவாயில்லடி, நீ மனசு ஒழிஞ்சு போயிடுவேன்னு நினச்சி எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு என்னமோ தான் ஃப்ரெண்டு வந்து மனசு உடஞ்சி போகலன்றதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ரொம்ப பெருமையாக வந்து ஃப்ரெண்டை பார்த்துட்ருப்பான். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லில்லி வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஷியாவை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். எதுக்கு இவன் வந்து நம்ம ஷியாவை மீட் பண்ணுவா அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் லீ கூட வந்து பிரேக்கப் பண்ணிக்க போகிறேன், அதனால் லாஸ்ட் மெசேஜ் வந்து அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாங்கள் வந்து ரெண்டு பேருமே ரொம்ப நாள் வந்து க்ளோஸாக இல்லை, ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் வந்து போயிட்டோம், ஆனால் பிரேக்கப் பண்ணுறதா சரியான வழி, அந்த விஷயத்த நான் என்கிட்ட சொல்ல போகிறேன், நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம ஷியா வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பாள, இவளை வந்து அந்த வில்லன் குரூப்பில் இருக்கவங்க கூட பார்த்துருப்பாள, அப்போயே புரிஞ்சு போச்சு இவளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம், ஃபேஷன் ஷோ தான் முக்கியம்னு சொல்லிட்டு சரிம்மா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதனால தான் என்ன பண்ணியிருந்திருப்பா அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வந்து இவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பா.
அடுத்து வந்து அன்றைக்கி நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஷியா வந்து அவளோட அப்பா அம்மா கூட வந்து வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப சந்தோஷமாக, என்னாச்சுமா உனக்கு வாங்க வந்து தேதி குறிச்சிட்டிங்களே அப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லைம்மா கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்களாம். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம லீ வந்து பார்த்துட்டு தான் இருப்பான். அவங்க ஃபோனெல்லாம் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஷியாவுக்கு அட்வைஸ் பண்ணுவான். நீங்கள் எதுக்கு எப்போ பாரு எக்ஸ்கியூஸ் சொல்லி உங்கள் அப்பா மட்டுமே மறைக்கிறீங்க, எப்போ இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும், பேசாமல் இப்பயே சொல்லிடுங்க, அப்போ வந்து பின்னாடி ஃபீல் பண்ணாமலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் சொல்லணும் தான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவ்வளோ ஒரு மலையாக வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா காலையில் தானே வந்துட்டு லில்லி வந்து சொல்லிட்டு போயிருப்பான், அந்த மாதிரி என்னோட பிரேக்கப் மெசேஜ் வந்து அவர் கன்வே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சொல்லாமா வேணாமான்னு தரல அப்படின்ற மாதிரி நம்ம ஷியா கேட்கும்போது, என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் லில்லியை பற்றின விஷயந்தான், அவங்க காலையில் வந்து என்கிட்ட பேசினாங்க, உங்ககிட்ட பிரேக்கப் சொல்லி சொன்னாங்க, அந்த மெசேஜ் நான் கன்வே பண்ணால் சரியாக இருக்குமான்னு கேட்கும்போது, பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லவும், இது மாதிரி அவங்க உங்களை வந்து பிரேக்கப் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இதை கேட்ட ஹீரோ வந்து சிரிப்பாரா, என்னங்க இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டப்படாமல் சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆல்ரெடி எனக்கு தெரியுங்க அவளோட ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வச்சு, ஆனால் ஒன்றும் பெருசு படுத்தலை, நானும் இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டம் கொண்டு போகலான்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் அவளுக்கு வந்து அவளோட கரியர் முக்கியம்னு இந்த முடிவு எடுத்திருக்கான், நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அதை அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவான். ஆனால் நம்ம ஷியாவுக்கு புரியுது பிரேக்கப் அப்படின்றது எப்படி இருக்குன்றது அனுபவிச்சுட்டு இருக்கவா தானே, பிடிக்குது பிடிக்கல ஒருத்தங்க கூட க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு விலகி வர்றது சிரமம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப நம்ம ஹீரோ நினச்சி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லியோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அவனை வந்து தன்னோட சொந்த கம்பெனிக்கு வந்து கூப்பிட்டுருப்பாரு. ஆனால் அவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா என்னால் வர முடியாது, எனக்கு பிடிச்சி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைக்கு சேர்ந்தேன், ஆனால் என்னோட வேலைலாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூ போயிட்டுருக்கோம். அதனால தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம லீவ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த விஷயத்தை சொதப்பி விட்டது எங்கள் அப்பாவோட வேலை தான், அப்படி பண்ணாவது வந்து ரிட்டர்ன் வரானா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்து வச்சுருப்பாரு. அது கூடவே சேர்த்து நம்ம ஷியா இருக்கா பார்த்தீங்களா, அவளை வந்து இவன் வந்து வீட்டுக்கு வந்து காரில் கூட்டிகிட்டு வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டது, இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம லீயை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க அப்பா ஆள் அனுப்பியிருப்பார். அவங்க எல்லாம் வீடியோவை எடுத்து வந்து அனுப்பியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டு எப்படியாவது உன்னைய வந்து திருப்பியும் வந்து என்கிட்ட வந்து கொண்டுட்டு வருவேன், என்னோட கம்பெனியில் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் நம்ம லீ என்ன முடிவில் இருக்கா அப்படின்னா நான் எப்பயுமே வந்து உங்ககிட்ட வர மாட்டேன், எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணுவேன், அந்த விஷயத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டப்பானாக வந்து முடிவு பண்ணிகிட்டு இருப்பான். இந்த டைம் தான் நம்ம லில்லிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்றது தெரியும்ல, இந்த மாதிரி ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வீடியோ எல்லாத்தையுமே வந்து அனுப்பி விட்டுருந்துருப்பாங்க. அந்த வீடியோவை தான் நம்ம லில்லி என்ன பண்ணுவாள் அப்படின்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து காட்டியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது, இது என்னன்னு எனக்கு தெரியல, நீ பார்த்து இது பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதனால தான் முன்னாடியே ஒரு தடவை வந்து நம்ம ஹீரோவுக்கும் லில்லிக்கு வேறு சண்டை வந்திருக்கும். அவள் வந்து உனக்கு முன்னிக்கே தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட வந்து லில்லி சண்டை போட்டிருப்பாள். அதுக்கு காரணம் இந்த வீடியோ தான். ஆனால் சரியாக வந்து அந்த விஷயம் எதையுமே வந்து லீ கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்க மாட்டான். லீக்கும் என்ன சொல்கிறதுனே புரியல, இவன் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம சியாவுக்கு வந்து உதவி பண்ணியிருந்திருப்பான், ஆனால் இவன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயமா குழப்பமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் குழப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இவன் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் தன்னோட அப்பாவோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேரன்ட்டு அந்த வீடியோ மட்டும் அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும். இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ தான் நம்ம ஹீரோயின் வந்து ரீசெண்டாக வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவா அப்படின்னா இதை வந்து அழிச்சிரு, இதை வந்து நீ வச்சுக்காதன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சிச்சுன்னு சொல்லும்போது யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க எடுத்துருந்துருக்காங்க, இதை பெருசு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இப்படி ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணிவிட்டு அந்த வீடியோ அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த செகண்ட் வந்து ஃபோனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுவாங்களாம். அப்போ ரெண்டு பேருமே கை தவறி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி விழுந்துருவாங்க. ரெண்டு பேரும் விழுகும்போது இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஆக்வர்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெக்கப்பட்டு அங்கேருந்து ஏஞ்சி வந்து ஓடிக்குவாங்க. இதான் நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி இந்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா நம்ம லீயோட அப்பா தான். அவள் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா லீ வந்து தாங்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணணுன்றதுக்காகவே இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஷியா கூட நம்ம லீ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அந்த விஷயத்த நான் ஃபோட்டோ
பார்த்து நம்ம ஷியாக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் நம்ம லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் லிலிக்குமே அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் அவள் வந்து பிரேக்கப் பண்ணுறதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணியிருந்திருப்பான். மற்றபடி காசு இல்லை அப்படின்றதுனால ஒன்றும் ஸ்டார்டிங்கில் பிரேக்கப் பண்ண நினச்சாலும் இதுதான் மெயின் ரீசனாக வந்து இருந்திருக்கும். அது கூடவே சேர்த்துட்டு இவன் வந்து இப்போ எப்படி புரிஞ்சிருக்கா அப்படின்னா லில்லி இவனுக்கும் நம்ம ஷியாவுக்கு வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சிட்டு இருப்பா. அதனால தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவளுக்கு கால் பண்ணி வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்பான். பிரேக்கப் பண்ண சொன்னதும் அதனால தான் இவன் மூலமாகவே பண்ண சொல்லியிருந்திருப்பான் பிரேக்கப் மெசேஜை. இப்போ வந்து கால் பண்ணி என்ன ஹெல்ப் கேட்பா அப்படின்னா இது மாதிரி நான் லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்து நான் பேக்கப் பண்ணி புதுசாக போகிறேன். அதே விஷயத்தப்ப வந்து நீ வந்து நம்ம லீ இருக்காத மாதிரி பார்த்துக்கோ, கொஞ்சம் கவரப் பண்ணிக்கிறியான்னு கேட்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, காலையில் நான் சாப்பாடு செஞ்செல்லாம் கொடுத்து அவனை கவரப் பண்ணிக்கிறேன், நீ லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாள். ஏன்னா இந்த ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ண பிறகு டேரெக்டாக பார்த்து எவ்வளோ அக்வர்டாக இருக்குன்றது இவள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டு வந்தால வாங்க, அதனால் இவளுக்கு தெரியும்ல, ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இந்த விஷயங்கள் தான் நம்ம ஷியாவோட வாழ்க்கையிலையும் இப்போ லியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, 2 பேருக்குமே வேலையில் பஞ்சாயத்து. இப்போ 2 பேருமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஷேர் பண்ணி காசு பே பண்ணிட்டு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அடுத்து என்ன ஆக போகுது, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க இப்படி தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா இதுகிட்ட நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போவாங்களான்றனா அடுத்த வர எபிசோடுகளை வந்து பார்க்கலாம்.